ரெண்டு பேருமே முக்கியமான நபர்கள். ரெண்டு பேருக்கிட்டையும் நம்ம நிறைய விஷயங்கள் கேட்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹாரிஸ் சார் கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாமா சார்? அதாவது ஹிட்டான சாங்ஸ், ஃபேவரட்டான சாங்ஸ் எல்லா விஷயங்களுமே கொடுத்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி எப்படி சார் இப்படி இருக்கீங்க? முதல்ல எல்லாருக்கும் காலை வணக்கம். மீடியா நண்பர்கள், திரைத்துறையில் இருக்கிற அனைவருக்கும் நட்டி பூமிகா, பிரியங்கா மோகன், ப்ரொடியூசர் சுந்தர் அவர்கள், ராஜேஷ், அப்புறம் எல்லாருமே ரொம்ப ஸ்பெஷல் வணக்கம். எல்லாவற்றுக்கும் மேலான ஃபேன்ஸ், ரசிகர்கள், உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். எஸ், நீங்கள் கேட்டதுக்கு நான் சாங் பண்ணும்போதே எல்லாம் ரசித்து நிறைய வாட்டி கேட்டு போதும் போன்ற அளவுக்கு கேட்டு இந்த பாட்டு ரிலீஸ் ஆகிடுச்சுல்ல ஆடியோ, படத்துக்கு நான் இன்னொரு முடிவு பேச்சு அதே மக்கள் மிஷில் இன்னும் என்ன பண்ணலான்னு அந்த மாதிரி கேரக்டர் நான் லூப்பு ஓட்டு சொல்லுவாங்களே, படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் போயினே இருக்கும். ஸோ பட் ஐம் ஹியர் ஆஃப்டர் தட் ஐம் என்ஜாயிங் இந்த இசை சத்தம் இருக்குல்ல, மக்களுடைய கரகோஷம், அதான் நான் அப்புறம் ஃபேன் ஆயிடுவேன், பாட்டுக்கு கிடையாது. ஓகே, சூப்பர் சார். ஸோ இந்த மக்காமிஷி சாங் வந்து பண்ணும்போது இது எந்த அளவுக்கு, அஃப்கோர்ஸ் நீங்க கொடுத்த பாடல்கள் ஹிட் ஆகும், பட் இந்த அளவுக்கு ஒரு சென்சேஷனல் ஹிட் ஆகும் அப்படின்னு நீங்க வந்து நினைச்சீங்களா? கண்டிப்பா நினைச்சேன். 100% நினைச்சேன். இந்த பாடல் வந்து 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ண பாடல். ரெண்டாவதா ரெக்கார்ட் பதிவு பண்ண பாடல் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ இந்த பாடல் வந்து ஆக்சுவலா பார்த்தா இந்த படத்துல தனியா தூக்கி வச்சுக்கலாம். ஆனா ஒரு டிட்டாச் அட்டாச்மெண்ட் சொல்லுவாங்களே, இந்த படத்தோட கேரக்டர் அந்த பாட்டுல வர்றது எல்லாமே அவருடைய கேரக்டர். ஆமா. ஆனா எனக்கு இது ஒரு பியூட்டிஃபுல்லான, பின்னாடி நம்ம பேசுவோம், அருமையான ஒரு ஃபேமிலி ஃபிலிம். எனக்கு இதுல ஆனா ஆடியன்ஸை தியேட்டருக்குள்ள கொண்டு வரணும். ஏன்னா நல்ல படங்கள்ன்ற படம்லாம் சனிக்கிழமை சாயங்காலம் தான் மக்கள் கிட்ட போகுது, வெள்ளிக்கிழமை காலையில தெரியறது இல்லை. எனக்கு வெள்ளிக்கிழமையே எனக்கு தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வரணும். அப்ப என்ன யோசிச்சேன், ஸோ இதை வந்து ஃபேப்ரிகேட் பண்ணி இந்த சாங்கை பண்ணேன். ஸோ படம் கண்டிப்பா தியேட்டருக்குள்ள வெள்ளிக்கிழமை வந்துடணும், அப்புறம் படம் கொண்டு போகும் அவங்கள. நாட் தட் சாட்டர்டே ஈவினிங் வந்து அப்போ 5 ஷோ தான் ஆயுஸ் இருக்கும், 2வது வரை எந்த படமாக இருந்தாலும் எடுத்துருவாங்க, நம்ம பார்த்துருக்கோம், பெரிய படம் கூட இருக்காது. ஸோ நான் தியேட்டர் வச்சிருக்கனால நான் பார்த்துருக்கேன் ஆடியன்ஸ் எதை வச்சு ஒரு படத்தை ஒரு கணிக்கிறாங்க. ஏன்னா 120 ரூபாய் கொடுத்து வாங்குறாங்கன்றது சத்தியமா சொல்றேன், பாட்டுக்காக தான் வராங்க. அதுக்கப்புறம் தான் அது நல்ல படம் சுமார் படம் உள்ளுக்குள்ள வந்த அப்புறம் தான், இல்லாட்டி ஓடிடியில் பார்த்தா தெரிச்சுப்பாங்க. ஸோ மக்காமிஷின்ற சாங்கு அது திட்டமிட்டு பண்ண பாடல். அதை பத்தி பின்னாடி பேசுவோம். ஓகே சார், மக்காமிஷி சாங் வந்து ப்ளே பண்ணும்போது நீங்க கண்டிப்பா 1-2 மூமெண்ட் அப்படியே நீங்க ரசிச்சு ப்ளே பண்ணி நீங்க கம்போஸ் பண்ணிருப்பீங்க. இப்ப எங்களுக்காக ரவி சார் கூட அப்படியே லைட்டா 2 மூமெண்ட் பண்ணீங்கன்னா, இது வரைக்குமே ஹாரிஸ் சார் எங்கேயுமே டான்ஸ் ஆடுறது பார்த்தது கிடையாது, மியூசிக் பண்ணது பாட்டு பாடுறது மட்டும்தான் பார்த்துருக்கோம். இப்ப எங்களுக்கு இல்ல சார், இவ்வளவு எதிர்பார்க்கவே இல்லை. இது உண்மையாலுமே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸா இருந்தது. எவ்ரிபடி என்ஜாய் இட், ரைட்? இந்த மேடையில நம்ம ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் ஒரு டான்சராகவும் பரிமாணம் எடுத்திருக்காரு அப்படிங்கறதுல ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. அவங்க இருக்கும்போது நீங்க கூட ஆடுவீங்க சார். ஆடி இருக்கேன் சார், ஒரு ரீல். அதை நான் ஃபர்ஸ்ட் ராஜேஷ் சார் காமிச்சு நான் வந்து நான் காமிச்சேன், இந்த மாதிரி ஒன்று பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஏன்னா ஆட தெரியாதவங்களும் வந்து ஆடணும் அப்படின்னு ஆசை தோணும் உங்களோட பாடல்கள் கேட்டா. தேங்க்யூ வெரி மச். நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். இப்போ சார், புதுசான சவுண்ட்ஸ் எடுத்து அதை வந்து பாடல்கள்ல கொடுத்து எங்களுக்கு அது ஒரு ட்ரீட்டா கொடுத்துட்டு இருக்கீங்க. அந்த சவுண்ட்ஸ் எல்லாமே பாப்புலர் பண்றதுல நீங்க வந்து பேர் போனவர். ஹவ் இஸ் இட் ஹேப்பனிங்? நீங்க எப்படி அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து தேடி எடுக்கிறீங்க? Yeah, before going to that, I need to thank the singers in this album. Okay. So இந்த படத்துல பாடல்கள் பாடிய மதுஸ்ரீ அவர்கள், கார்த்திக், சுனிதா சார் எல்லாம் பாடியிருக்காங்க. அதோட 3 புதிய சிங்கர்ஸ் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். ஒன்று வந்து ஸ்டீஃபன் ஜஹாரியான்னு சொல்லிட்டு சிங்கப்பூர் ஆர்டிஸ்ட், அவர் சிங்கர். நாங்கள் மலேசியாவில் ஷோ பண்ணும்போது அவர் மீட் பண்ணேன். அவர் குரலுக்கு ரொம்ப யூனிக்கான ஒரு குரல் இருந்தது.
அதுல என்னுடைய ஃபேவரட் சாங் இந்த படத்துல ஒரு அக்கா சாங் இருக்கு. ஸோ அந்த பாடலை ரவிக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு சொன்னது. அந்த பாடலை தாமரை எழுத அவர் பாடியிருக்காரு. அப்புறம் ரெண்டாவது அஹானா அப்படின்ற ஒரு ஃபீமேல் சிங்கர் இந்த அமுதா அமுதா பாடல்ல கார்த்திகோட பாடினவங்க. அவங்க நான் இந்த பாடலுக்காக புது குரலை தேடிட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு சின்ன வயசு ஹரிணி குரல் தேடிட்டு இருக்கும்போது இந்த குரலை வந்து நான் என்கிட்ட கேட்டேன். ஆஃபீஸில் ஒரு தனியார் சேனல் மூலமா எனக்கு நிறைய சவுண்ட் பேங்க்ஸ் அனுப்பிச்சாங்க. அந்த உங்களுக்கு டேலண்ட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்களே அந்த கான்டெஸ்ட்லாம். நான் சொன்னேன் அப்போ அந்த ஜெயிச்சவங்களாம் வேணாம், ஆனால் ஃபைனல்ஸுக்கு போன 5 பேர் இருக்கிறாங்களே, ஏன்னா அதில் ஜெயிக்கிறவங்க பல காரணங்களால தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு பிடிச்ச காரணம் வேற இருக்கும், நம்மளுக்கு பிடிச்சவங்க கூட இருக்கும். ஸோ ஃபைனல்ஸ் சொன்ன 5 பேருமே எனக்கு அனுப்புங்கன்னு சொன்னேன் நான். வெற்றி பெற்றவர்கள் மட்டும் இல்லை. ஸோ அந்த 5 பேரில் தோத்து போன ஒரு பொண்ணு இந்த குரல் ரொம்ப மழலையா இருக்கு, சின்ன பொண்ணுமா இருக்கு, இந்த பொண்ணு வர சொல்லுங்கன்னு அந்த பொண்ணு வந்தாங்க. அவங்க அம்மாவோட பார்த்தா ஷாக், உண்மையுமே குழந்தை தான், 13 வயசு பொண்ணு. உடனே எனக்கு என்னன்னா சின்ன சங்கடம், ராஜேஷ்க்கு எனக்கு இந்த குழந்தைய வச்சுட்டு டியூட் சாங்க என்னன்னா சார் நான் பாடுவேன் சார் அப்படின்றாங்க. அவங்க அம்மா கிட்ட கேட்டேன், அப்புறம் பார்வதியும் கேட்டாங்க. அவங்க தான் அந்த பாடல் எழுதியிருக்காங்க அமுதா சாங். அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஐயோ இது என்னங்க ப்ரொஃபஷனுங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி வாய்ப்பு. அப்புறம் எப்போ பிரியமன் சைடுவா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாய்ப்பு வருதுன்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு ஒரு குரல் நல்லா இருக்கு, 13 வயசு பொண்ணு எப்படின்னு பிரமாதம் பாடிடுச்சு ஒரே நல்ல. ஸோ இன்னைக்கு அந்த நீங்க கேட்பீங்க எல்லாரும், ஹோப்ஃபுல்லி யூ ஆல் லைக் இட். தென் 3வது புதிய சிங்கர் பால் டப்பா. அவர் வந்து மறுபடியும் இந்த பிரதர் வந்து பயங்கர ஃபேமிலியான படம். இங்க ஏதோ ராஜேஷ் டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு வேற மாதிரி நினைக்காதீங்க. அவருடைய காமெடி சென்ஸ் எல்லாமே இருக்கு. பட் அவர்கிட்ட பார்க்காத ஒரு முகம் ஒன்று இருக்கு, அந்த ஒரு அம்பி முகம். அண்ணியில தான் பார்த்துருக்கீங்க, அம்பியை பார்த்தது இல்லைல்ல. அவர் பாஸ்கன்கிற பாஸ்கன்ல அந்த ஒரு 15 மினிட்ஸ் ரொம்ப பிடிக்கும். அந்த ஃபேமிலி மதருக்கும் சன்னுக்கும் உள்ளது. எனக்கு எப்பயுமே இவர்கிட்ட இந்த பொட்டன்ஷியல் பயங்கரமா இருக்கு. ஃபேமிலி டேப் பண்ணி நம்மளை அழுவ வைக்கிற ஒரு பெரிய ஒரு ஆர்ட். அதை இந்த படத்துல அவர் கரெக்டா கையாண்டிருக்காரு. ஸ்டோரி சொல்லும் போது எனக்கு கரெக்ட், ஆஹா இதுதான் இவரு, இதுதான் இந்த டைரக்டர். நம்ம எல்லாரும் ஒரு காமெடி டைரக்டரா பார்த்துருக்கோம். இந்த ஒரு கல் ஒரு கண்ணாடியிலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி பண்ணியிருக்கோம். பட் இந்த படத்துல பயங்கர எமோஷன். எனக்கு என்னன்னா அந்த கடைசி குட்டி சிங்கம்னு ஒரு கடைசியா வந்த படம் ஃபேமிலி ஃபிலிம்னா அது வில்லேஜ் சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் பார்த்தா சிட்டி சப்ஜெக்ட்ல பிரதர் தான் எனக்கு தெரிஞ்சு. ஒரு எப்படின்னா இது அது வாரக்கணக்கில் ஓடும் சொல்லுவாங்களே, ஒரு படம் 80%லேயே ஓடும், 100லாம் வராது, 75, 80, 80 போயிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு படம் இதில். இந்த படத்துல எனக்கு ஒரு துள்ளலான ஒரு பாடல் வேணும், ஆடியன்ஸ் முன்னாடி பேசின மாதிரி கொண்டு வரணும்போது ஒரு ஃப்ரெஷ் வாய்ஸ் இருக்கலாம் போது யூடியூப்ல ஒரு சிங்கர் அனுப்பிச்சாரு ஒரு லிங்க். நான் அந்த பாட்டை பார்த்துட்டு கேட்டோன்னு இந்த குரல் நல்லா இருக்கானே, நம்ம பண்ற பாடலுக்கான குரல் இல்லையேன்னும் போது உங்களுக்கு தெரியல, யூடியூப்ல சாங் முடிஞ்சோன்னா அடுத்த ஒரு பாட்டு வரும், அதுவே சஜஸ்ட் பண்ணி வரும். அதுலதான் இந்த பையன் பால் டப்பா வந்துச்சு. அன்னீஸ்ன்னு சொல்லிட்டு இது யாரான்னு சொல்லிட்டு போனா ஐன்னு வந்தேன். அடாடாடாடா இந்த குரல் நல்லா இருக்கு, எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணது யூடியூப் தான் அது. ரெண்டாவது சரி இந்த பையனை வர சொல்லணும்னா எனக்கு எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியாது. ஸோ ஒரு ஆஃப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் கம்போசர் இருக்கார், என்கிட்ட மியூசிக் ப்ரொடியூசர் இருந்தார். அவர்கிட்ட சொன்ன உடனே சாயங்காலமே கூப்பிட்டு வந்துட்டார். ராஜேஷ் இருந்தார். உடனே சார் எப்படி சார் பாட்டு எழுதலாம் சார்? நான் பொண்ணு டியூனு கம்போஸ் பண்ணல. உடனே செல்ஃபோன் எடுத்து செல்ஃபோன் இந்த பீட்டை போட்டு ஒரு டியூனை நான் வாயில பாடி காமிச்சு இதை டெவலப் பண்ணிட்டு வரணுன்னே அவர் எழுதிட்டு வந்தது தான் இந்த ஃபுல் சாங். அப்புறம் ராஜேஷும் அவரை உட்காந்து நம்ம மக்கா மிஷின்ற வார்த்தை பிடிச்சாங்க. நான் நினைச்சேன் இந்த ஒரு மக்கா மிஷி ஒரு நல்ல ஒரு ஆந்தம், ஒரு சேப்பாக் ஆந்தம், ஒரு சிஎஸ்கே ஆந்தம் மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது உள்ள ஒரு ஃபிளேர். அண்ட் அந்த வார்த்தை கேட்கும் போது ஆஹா இது ஒரு அட்ரஸ் கிடைச்சிருச்சு, இந்த படத்துக்கு 2வது டைட்டில் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனோம். அதுக்கு விட பெரிய சர்ப்ரைஸ் இவர் ஆடின டான்ஸ். இன்னொரு பாட்டை நீங்க ஆடணும். ஸோ அதான் இவருது. நீங்க அவ்வளோ அருமையாக ஆடி இருக்காரு. எல்லாருக்கும் என்ன ஃபேன்ஸ் எல்லாரும் இப்போ ரொம்ப நாள் கழிச்சு ஆடுறாரு. அண்ட் தட் மேட் தட் இம்பேக்ட். ஸோ ஐ தேங்க் பார்வதி, தாமரை, ஒண்டர்ஃபுல் கான்ட்ரிபியூஷன், அண்ட் ராஜேஷ், சுந்தர் அவர்கள். ஸோ நீங்க இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. ஸோ நீங்க தான் தகப்பன் ஃபார் த ஃபில்ம். ஸோ அண்ட் எஸ் ஜெயன் ரவி, அமேசிங் திங். கண்டிப்பா இது பெரிய தீபாவளி உங்களுக்கு. தேங்க்யூ. மகாமிஷி சாங் பத்தியும் நிறைய விஷயங்கள், படத்தை பத்தியும்
சுவாரஸ்யமா ஹாரிஸ் சார் இவ்வளவு நேரம் வந்து பேசுறது நாங்க எங்கேயுமே வந்து பார்த்தது கிடையாது. பட் இட் வாஸ் சோ நைஸ் டு ஹியர் யூ ஸ்பீக்கிங் சார். தேங்க்யூ வெரி மச். சந்தோஷமா இருக்கு. அண்ட் பிரதர்ல வந்து மக்காமேஷி வந்து எனக்கு லைஃப்ல ஒரு மறக்க முடியாத ஒரு சாங்கா என்னைக்குமே எனக்கு இருக்கும், என் ஃபேன்ஸுக்கும் இருக்கும்னு நம்புறேன் நான். அண்ட் அண்ணன் வந்து சொன்ன மாதிரி அவர் ஒரு ஒரு அப்ப அண்ணன் யாருன்னு தெரியாது. அப்ப வந்துட்டு அந்த படத்தை பார்த்து பிடிச்சி போய் டேலண்ட்டுக்கு மரியாதை கொடுத்த ஒருத்தர், அவர் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி டிஎஃப்டி ஃபிலிம்ல அந்த குவாலிட்டிக்கு மரியாதை கொடுத்த ஒருத்தர் அவரு. அதுதான் இன்னைக்கும் அவருடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய காரணம். ஆல் த பெஸ்ட் சார் லைஃப்ல. தேங்க்யூ. இந்த மேடை சரியான இடம். ஒரு சின்ன தகவல் சொல்லிக்கிறேன், பத்திரிகைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன முதல்ல மியூசிக் டைரக்டர் ஹாரிஸ் ஜெயராஜன் போட்டது மின்னலை படத்துல கிடையாது, அதுக்கு முன்னாடி இவங்க அண்ணன் தான். அவர் செஞ்ச ஷார்ட் ஃபிலிம்ல 1993 or 4 நினைக்கிறேன், கரெக்டா? நான் அப்போ வந்து கீபோர்ட் பிளேயரா இருந்தேன். அவங்க ஃபாதர் எடிகுமோன் சார் எனக்கு தெரியும், அவர் படங்கள்லாம் நான் ஒர்க் பண்ணிருக்கேன். ஹிட்லர்லாம் நிறைய தெலுங்குல பண்ணுவார். அப்போ ஒரு பழக்கத்துல அவர் மகன் அப்பதான் டிஎஃப்டி பிடிச்சிருக்காரு, ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சார். இவரும் பாஸ்கர் வந்தீங்க, ஒரு அருமையான அப்பயே அவர் தெரிஞ்சது இஸ் கோயிங் டு பி ப்ராமிசிங் டைரக்டர். நானும் வந்தேன் சார், அப்ப இப்படி இருந்தேன் நான். எங்கேயும் இருந்தீங்க. சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் புதுசா நாங்க கேட்காம நீங்க வந்து சூப்பரான கான்டென்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க. தேங்க்யூ.